வணக்கம் நண்பர்களே. 31st August 2020 இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரை படிக்கிறது எப்படி, நோட்ஸ் எடுக்கிறது எப்படி, இதை பற்றி தனியாக நான் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்காதவங்க இந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கிறது சம்மந்தமாக ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதை எப்போயுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இதை பற்றி ஆல்ரெடி நான் அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல் விஷயம், சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் படிக்கணும். சிலபஸ்க்கு தேவையில்லாத படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம்லாம் ஆகும். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, 6 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? தப்பாக படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எப்பயுமே சிலபஸ்க்கு தேவையானது தான் நம்ம படிக்கணும். ஸோ ப்ராடாக நம்ம சிலபஸை டிவைட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், பாலிட்டி, என்வாயன்மெண்ட், சோஷியல் இஷ்யூஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், மாதிரி முக்கிய சப்ஜெக்ட்ஸ் எடுத்து மட்டும்தான் நியூஸ் எடுக்கணுமே தவிர தேவையில்லாதெல்லாம் விட்டுணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு நியூஸ் இருக்குது, ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஒரு 8 பேராகிராஃப் இருக்குன்னா 4 பேராகிராஃபில் தான் நியூஸ் இருக்கும். மிச்ச 4 பேராகிராஃபை விட்டுலாம். அப்போ அதை போய் நீங்கள் மல்லு கட்டி நிற்கக்கூடாது. அதை போய் நான் மீனிங் தேடுறேன், டிக்ஷனரி எடுத்து அந்த வொக்காபுலரியில் மீனிங் தர்றேன், இதெல்லாம் வேண்டாம். தேவையானது மட்டும் படிங்க, தேவையில்லாத விட்டுருங்க. அதே போல் இந்த இன்வெர்டட் கோட்ஸில் வரும், இந்த மினிஸ்டர் இதை சொன்னார், இந்த பொலிட்டிக்கல் லீடர் இதை சொன்னார், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதை சொன்னார்னா வரும். இதையே விட்டுடலாம். நியூஸ் சிலபஸ் ஓரியன்டாக எது இருக்கோ அதை மட்டும் எடுக்கணும், அமைச்சது எல்லாத்தையும் விட்டுருணும். நியூஸ் பேப்பரை கான்கவர் பண்ணுறது நம்ம மிஷன் இல்லை. நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சாதிச்சணுன்றது நம்ம மிஷன் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் மனசில் வைக்கணும். மூணாவது விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு, கிட்டத்தட்ட 99% ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு. நியூஸ் பேப்பர் எடுப்பாங்க, ஒரு நியூஸ் இருக்கும், அதை பற்றி பேக்ரவுண்டு புரியலன்னு உடனே நெட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். இதெல்லாம் செய்யக்கூடாது. பேக்ரவுண்ட் முதல்ல புரியாது தான், படிக்க தான் புரியும். ஒரு நியூஸ் வருதுன்னா, என்ஆர்சி பற்றி நியூஸ் வந்திருக்கு, முதல்ல புரியாது தான். என்ஆர்சினா என்னன்னு மட்டும் நோட் பண்ணுங்கள். அன்னைக்கு நியூஸ் என்ன வருதோ அதை மட்டும் படிங்க. லிவ் ஃபார் த டே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் கழித்து என்ஆர்சி பற்றி நியூஸ் வரும். அப்போ இன்னும் பேக்ரவுண்ட் நல்லா புரியும், இன்டெப்த்தாக புரியும். இப்படி தான் படிக்கணும். என்ஜாய் பண்ணி பொறுமையாக படிக்கணும். ஒரு வருஷத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க நான் சொன்ன மாதிரி படித்தா. அப்படி இல்லாமல் உடனே பார்த்த உடனே நெட்டில் போகிறேன், சர்ச் பண்ணுறேன்னா உங்களை அறியாமே தேவையில்லாத ரிசர்ச் பண்ணுவீங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க, அளவுக்கு அதிகமாக நிறையா படிச்சுடுவீங்க, பிரயோஜனம் இருக்காது. இது உங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆபத்தாகும். இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இதை நீங்கள் செய்யாதீங்க. ஒருவேளை கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு மந்த்லி மேகசினை வாங்கி நம்ம அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஸோ நியூஸ்குள்ளே போகலாம். சிலபஸ் ஓரியன்டாக நாம் நோட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ், தமிழ்நாடு ஈசஸ் இ-பாஸ் நார்ம்ஸ் பஸ் சர்வீசஸ் டு ரெஸ்யூம். இது நமக்கு வேணுமா? யூபிஎஸ்சி சிலபஸ்க்கு டைரெக்டாக வேணாம், ஆனால் ஜஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். நாட்டு நடப்பு, COVID-19 சம்மந்தமான விஷயம். தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இ-பாஸ் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள் போதும். அப்போது தமிழ்நாடு ஸ்லோலி ரிட்டர்ன்ஸ் டு நார்மல் அப்படின்னு சும்மா ஒரு நோட்ஸ் எடுத்துவீங்க போதும். அவ்வளோ உங்கள் இஷ்டம் தான். ஓன் வேர்ட்ஸில் எடுக்கணும். சின்ன ஹிண்ட்டாக கூட இருக்கலாம், பெரிய ஸ்டோரிஸாக எடுக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். இது உள்ளே போய் பார்க்கணுமா, எதெல்லாம் ரீஓப்பன் பண்ணுறாங்க, எந்த ஹோட்டலில் ரீஓப்பன் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு ரீஓப்பன் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம சிலபஸ் வேணாம். ஸோ ஓவராலாக பாருங்கள். ஸோ COVID-19 சிச்சுவேஷன் சம்மந்தமாக இருந்த லாக்டவுனை ஈஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதை மட்டும் நோட்ஸ் எடுங்க, விட்டுருங்க. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட், 19 lakh NRC எக்ஸ்க்ளூடட் ஸ்டக் இன் லிம்போ. லிம்போனா அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்குது, அப்படியே நிலுவையில் இருக்குது. NRC அப்படின்னா என்னங்க? நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். இது ஒரு டேட்டா பேஸ். இது என்ன பண்ணுது? யாரெல்லாம் இந்தியன்ஸ் அல்ல, அதாவது இல்லீகலாக இந்த வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க, அதாவது பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து அந்த காலத்துலேருந்து வந்தவங்க, இவங்கள வெளியே எடுத்துகிட்டு இந்தியன்ஸை மட்டும் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு வரப்பட்ட டேட்டா பேஸ் தான் NRC. இதில் பிரச்சனை என்னென்னா 19 lakh பீப்புளை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இதில் நிறைய பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க, அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, நான் இந்தியன் தான் ப்ரூவ் பண்ண முடியல. நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அது இல்லாமல் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸும் இதில் இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நியூஸில் இப்போது இதை மட்டும் எடுங்க. உடனே ரிசர்ச் வேணாம். NRCனா என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் வேணாம். வாட் இஸ் NRC? ஷார்ட்டாக நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ இதில் இவ்வளோ பேர் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்றத மட்டும் இன்றைக்கி லேர்ன் பண்ணுங்கள். இது வரைக்கும் போதும். அது இல்லாமல் ஃபேக்டே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் இருக்கா, இது ஒரு விதமான தீர்ப்பாயம், ஒரு கோர்ட் மாதிரி. அப்போ இந்த NRC சம்மந்தமாக யாருக்கும் பிரச்சனை வருதுன்னா இந்த தீர்ப்பாயத்தை நாடி போகலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்தியன் தான்,
ஆனாலும் அவர் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரிபுனலுக்கு போகலாம் அவர். ஸோ அவர் வந்து நீதி கேட்டு போகலாம். இதை மட்டும் இன்றைக்கி படிங்க, அதுக்கு மேலே போக வேணாம். அதுக்கப்புறம் தனியாக படிச்சுப்பீங்க. இதை பற்றி மறுபடியும் நியூஸ் வரும், இந்தியா இயர் புக்கில் படிப்பீங்க. அதுக்கப்புறமா இதை பற்றி நீங்கள் ஸ்லோவாக நாலேஜ் பில்ட் பண்ண தான் போகிறீங்க. இப்போதைக்கு இது போதும். ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக இந்த நியூஸ் எடுங்க. அப்படியே கீழே வாங்க. போலீஸ் ஆஃபீஸர் 3 militants killed in ஜம்மு காஷ்மீர் என்கவுண்டர். ஸோ ஜம்மு காஷ்மீர் ப்ராப்ளம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அடிக்கடி இந்த மிலிட்டன்ஸ்க்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் சண்டை நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் இறந்துருக்காரு, 3 மிலிட்டன்ஸும் அதில் இறந்துருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். இது உள்ள யார் இறந்தாங்க பேர் எல்லாம் வேண்டாம். அப்போ இது எதில் வரும்? இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தமாக வரும். ஸோ இதை ஹெட்டிங்காக போட்டு கீழே ஜஸ்ட் நோட் பண்ணுங்க போதும். ரொம்ப டீட்டெயிலாக எடுக்க வேணாம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். ஆனால் உங்கள் அறிவு வளர்த்துக்கணும். இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தமான நியூஸ் இது. ஜம்மு காஷ்மீரில் எப்பயுமே இந்த டென்ஸ் சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ அதை நம்ம ஸ்டேபிளாக கொண்டு வரணும். அதுக்கு சேலஞ்ச் என்னவா இருக்குது? இந்த மிலிட்டன்ஸ் சேலஞ்சாக இருக்காங்க. அக்ராஸ் த பார்டர்லேருந்து நிறைய மிலிட்டன்ஸை பாகிஸ்தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த அளவுக்கு நாலேஜ் இப்போதைக்கு இருந்தால் போதும். இதோட நிறுத்திங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த என்ஆர்சி நியூஸ் இதில் வரும். இது வந்து சோஷியல் இஷ்யூவில் நம்ம போடலாம், கான்ஸ்டியூஷன்லேயும் வரும். சரிங்களா? அடுத்தது அப்படியே கீழே, ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் நாட் அ பெனல்ட்டி சேஸ் டிஓபிடி. இது டைரெக்டாக சிலபஸ்க்கு தேவையா? டைரெக்டாக தேவையில்லை. ஆனாலும் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஃபேக்ட் லேர்ன் பண்ணலாம்? டிஓபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், ரொம்ப முக்கியமானது. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த கேடர் அலோகேஷன் கிளாசிஃபிகேஷன்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ டிஓபிடின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் படிப்பீங்க டிஓபிடி. அப்போ ஞாபகம் வரும், நியூஸில் படித்தோம் டிஓபிடி சம்மந்தமாக, இப்போ லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் படிக்கிறோம் அப்படின்னு உங்களால் அதை லிங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டிஓபிடின்றதை லேர்ன் பண்ணுறீங்க. அல்லாமல் இந்த நியூஸ் என்னங்க? ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் நாட் அ பெனல்ட்டி. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த ஏஜுக்கு முன்னாடியே சில பேரை நீங்கள் வந்து சர்வீஸை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் இந்த ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட். அது டிஓபிடி என்ன சொல்லுது? அது வந்து ஒரு பெனல்ட்டி, பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷராக, ஒரு எஃபிஷியன்சிக்காக நாங்கள் அதை பண்ணுறோம். அதனால் ஒரு தண்டனையாக நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க? 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷனும் வரும், அதனால் பயப்பட வேணான்றதை சொல்கிறாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள் போதும், உடனே ஆராய்ச்சி பண்ண வேணாம் உள்ளே போய். சரியா? ஸோ இப்போதைக்கு இதை லேர்ன் பண்ணுங்கள் போதும், ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்தது அப்படியே வாங்க கீழே. ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கா, ஹொஷங்காபாத் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம். ஸோ ஒடிசா, மத்திய பிரதேஷ்லாம் இப்போ வெள்ளம் இருக்கு இல்லையா? ஏன் அந்த வெள்ளம் வந்துச்சு? இப்போ வந்து மான்சூன் சீசன். என்ன மான்சூன்? சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இந்தியாவுடைய மெயின் மான்சூன் பீரியட். இதில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மழை கிடைக்கும் ரெயின்லேருந்து. இதே நேரத்தில் ஃப்ளட்டும் வரும் நிறைய இடத்துல. ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு சில ட்ரை ரீஜன் ராஜஸ்தானில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃப்ளட்டு வர வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வராது, ஒரு சில வருடங்களில் வரும். உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் அந்தளவுக்கு ஃப்ளட்ஸ் இருக்காது, ஆனாலும் அக்கேஷ்னலாக ஃப்ளட்டு வரும். நீங்கள் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இது, முக்கியமான பருவமழை பெய்யக்கூடிய காலம் இது, அதனால் ஃப்ளட்டு வருது. இப்போதைக்கு இது லேர்ன் பண்ணுங்க போடும். அப்புறம் தனியாக ஜியாகிரஃபி பற்றி படிக்கும்போது நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்க. இன்றைக்கி இது போதும், நோட்ஸ் எடுங்க, விட்டுருங்க. உடனே ஆராய்ச்சி பண்ணாதீங்க. உள்ள கூகுளில் போய் ஹொஷங்காபாத் எங்கே இருக்குது, இங்கே வெள்ளம் எங்கே வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு வேணாம். இதை லேர்ன் பண்ணால் போதும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட், இந்தியா ஹாஸ் பொட்டன்ஷியல் டு பி த குளோபல் டாய் ஹப். யார் சொல்கிறா? மோடி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம இந்த விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, அப்போது இந்த டாய்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாலே இந்தியா நிறைய ஏர்ன் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 7 lakh crore rupees வேல்யூ. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை நம்ம டேப் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. நாம் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போது சைனா போன்ற நாடுகள்லாம் இதில் லீடர்ஸாக இருக்காங்க, ஜப்பான் இவங்கெல்லாம். ஆனால் இந்தியா நம்ம அந்தளவுக்கு டாய்ஸ் பண்ணுறதில்ல. டாய்ஸை ஈஸியாக பண்ணலாமேங்க இல்லையா? ராக்கெட் பண்ணுறது கஷ்டம், ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, ஒரு மிசைல் பண்ணுறது கஷ்டம். டாய் பண்ண முடியாதா நம்மளால்? கண்டிப்பாக பண்ணலாம்ல. அதை தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். புரியுதா? எப்போ சொன்னார், எங்கே சொன்னார், எந்த ஊர்லேருந்து சொன்னார், இதெல்லாம் நமக்கு வேணாம். பிரைம் மினிஸ்டர் ஏதோ சொல்கிறாரு யூஸ்ஃபுல்லாக, அதை மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். ஜிஸ்ட் ஆஃப் த மேட்டர், மைய கருத்து என்னன்னு பாருங்கள். டாய் இண்டஸ்ட்ரி, அந்த டாய் மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். 7 lakh crore rupees இருக்குங்க. இப்போ நம்ம விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், வியட்நாம், மியான்மார் இவங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாம ஏன் செய்யக்கூடாது? நமக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அப்போ ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இதுதான் நீங்கள் யோசிக்கணும். அப்போது மூளை எப்படி வேலை செய்யணும்? டாய் இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன டாயை பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் எப்படி யோசிக்கணும்?
இந்தியாவில் நிறைய மேன் பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டாய்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம். கிராமத்திலே பண்ணலாமா? காட்டேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாமா? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாமா? அப்போது இது இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வருமா? மெயினாக விமென்க்கு வருமா? யூத்துக்கு வருமா? இந்த மாதிரி யோசிக்கணும். மேக் இன் இண்டியா ஸ்கீமை இதோட லிங்க் பண்ணணும். மேக் இன் இண்டியா ஸ்கீம்கிலே இதை மேனுஃபேக்சர் பண்ணிடலாமா? இப்படி தான் யோசிக்கணும். அது இல்லாமல் ஸ்கில் இண்டியா இதுக்கிலே மேனுஃபேக்சர் பண்ணலாமா? அப்போ இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் லிங்க் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் நியூஸில் இல்லை, ஆனால் இந்த சிந்தனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தா. அப்போ இப்படி தான் யோசிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாய்ஸ் இருக்குது, இந்தியாவில் எந்த இடத்துல டாய்ஸ் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனி பண்ணுது, அதோட லாபம் என்ன, எந்த டாய்ஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் யோசிப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். வேலை வாய்ப்பு, உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், காட்டேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாகவே பண்ணலாம். அப்போது கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் இன்கம் கிடைக்கும், வீட்டில் இருந்தே பண்ணலாம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் இன்கம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து கீழே ஹால்டி லூசஸ் இட்ஸ் ஃப்ளேவர் அமிட் பேண்டமிக். ஹால்டினா என்னங்க? மஞ்சள். அது உற்பத்தி ஆகி அந்த பேண்டமிக்னால விற்காமல் இருக்குது. இதுதான் நியூஸ். மெயினாக எங்கே காட்டிருக்காங்க? ஒடிசா மாநிலத்தில் இந்த கந்தமால் டிஸ்ட்ரிக்ட். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் பார்த்தீங்கன்னா விற்காமல் இருக்குது. அதுதான் நியூஸாக வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள். இது எக்ஸாம் தேவை, கண்டிப்பாக தேவை. இது வந்து ஜியோகிரஃபியில் வரும், எக்கனாமியில் கூட வரும். அப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஒடிசா கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் இந்த மஞ்சள் வந்து வீணாக இருக்குது. அதெல்லாம் என்ன படிக்கிறீங்க? ஜிஐன்னு ஒரு வார்த்தை வருதா? ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர் டேக். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் விளையும், ஏதோ ஒரு சில இடத்துல தான் ஃபேமஸாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாரியை இந்தியாவில் ஏதோ ஒரு ஊர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ அரசு என்ன பண்ணணும்னா அது ஒரு டேக் தரும், ஒரு ஸ்டேட்டஸ் தரும். அப்போ அது பேர் தான் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜிஐ டேக் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் ஒரு ஃபேமஸான பொருள்னு அர்த்தம். அதை வச்சு அதை இன்னும் பெட்டராக மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுதான் இந்த ஜிஐ டேக். இதை மட்டும் இந்த நியூஸில் லேர்ன் பண்ணுங்கள். உடனே நெட்டுக்குள்ளே போகாதீங்க, ஜிஐ டேக்கை பற்றி படிக்காதீங்க. அதை தனியாக அதுக்கப்புறம் இந்தியா இயர் புக்கில் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இது போதும், இதை மட்டும் படிங்க. கந்தமால் டிஸ்ட்ரிக்ட், அங்கே ஹால்டே வேஸ்ட் ஆகிருக்கு. காரணம் என்ன? இந்த COVID-19 பேண்டமிக். ஜிஐ டேக் இதை மட்டும் படிங்க. மிச்சது எல்லாத்தையும் விட்டுருங்க, தேவையில்லாததான் அப்படியே விட்டுருணும். அது இல்லாமல் ஒடிசா மாநிலம் காடுகள் அதிகம் உள்ள பகுதி, ஃபாரஸ்ட் நிறையா இருக்குது. அப்போது அதையும் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மஞ்சள் மட்டும் கிடையாது, நிறைய கிராப்ஸ் இங்கே விளைவிக்கலாம். டர்மரிக், ஜிஞ்சர், மஸ்டர்ட், டேமரிண்ட், புளி. அப்போ இதெல்லாம் கூட இங்கே விளைவிக்கலாம்னு போட்டிருக்காங்க. இதையும் நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நோட் பண்ணுவீங்க, உடனே ஜியாகிரஃபி புக்குள்ளே போகக்கூடாது. இப்போதைக்கு இது போதும். அப்போ என்ன புரியணும்? காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்கள். ஃபாரஸ்ட் அதிகம் இருக்குது, வெஜிடேஷன் அதிகம் இருக்குது. அப்போது ஒடிசா மாநிலத்தில் நிறைய அக்ரிகல்ச்சருக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் போல இருக்குது. இப்படி தான் சிந்தனை வரலாம். இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி படிக்கும்போது இந்த நியூஸ் யாரையும் நீங்கள் லிங்க் பண்ணிவிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ரைட். அடுத்து செகண்ட் பேஜ் சிட்டி நியூஸ் தான். சிலபஸ்க்கு முக்கியமானது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. COVID-19 கேசஸ் அதிகமாக இருக்குன்னு வருது. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள். தேர்ட் பேஜ் COVID-19 விஜிலை இன்டென்சிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஸ்ப்ரெட் அதிகம் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட்டு பாருங்கள் போதும். அப்புறம் மெட்ரோ ரயிலை ஓப்பன் பண்ணுறாங்க, இதையும் ஜஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு ரெலவென்ட் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுலாம், நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் தமிழ்நாட்டில் மார்க் ட்ரில் நடத்துகிறாங்க. எதுக்குங்க? ஃப்ளட் விக்டிம்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மார்க் ட்ரில். நாளைக்கு ஒரு வெள்ளம் இங்கே வந்துச்சுன்னா எப்படி காப்பாற்றுறது, அது பேர் தான் மார்க் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு MNC கம்பெனியில் வேலை செய்கிறவராக இருந்தால் அங்கே அடிக்கடி மார்க் ட்ரில் நடத்துவாங்க. இப்போ உண்மையாலே ஒரு ஃபயர் இருக்குது, இல்லை ஒரு பாம் த்ரெட் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரில் நடத்துவாங்க. அதே மாதிரி ட்ரில்லை ஃபயர் ஃபைட்டர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸில். ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள், ரொம்ப உள்ளே போக வேணாம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மார்க் ட்ரில்ஸ் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் போதும். மார்க் ட்ரில் இங்கே மட்டும் தான் நடத்துவாங்களா? இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நடத்தலாம். ஒரு IAS ஆஸ்பிரண்ட்டாக இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட போதும், நியூஸ் போதும். ரைட்டில் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர் என்ன சொல்கிறாரு? ஹெல்த் சர்வீசஸ் மிஷினரி இஸ் ஃபுல்லி கியர்ட் அப்புங்கிறாரு. மெடிசன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, எல்லாம் இருக்குன்றாரு. அப்போ COVID-19 நாங்கள் நல்லா மேனேஜ் பண்ணுறோம், நல்லா மேனேஜ் பண்ணுவோம், பயப்பட வேணாம்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட்டில் மாஞ்சா த்ரெட் அறுத்து யாருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு, இதெல்லாம் சிலபஸ்க்கு வேணாம். எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்லாம் மாஞ்சா யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பட்டம் விடுறதுக்கு, அவங்களுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு, ஒரு சுகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருடைய கழுத்து அது அறுக்குறது, மற்றவங்களோட உயிருக்கு அது பாதிப்பை ஏற்படுது. இது சரியா?
எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 4th பேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி டு ஃபேஸ் ஆக்ஷன் இஃப் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் ஆர் நாட் ஹெல்ட். இதையும் ஜஸ்ட் பாருங்கள், ஆல்ரெடி இந்த நியூஸ் ரெகுலராக வந்துடுது. ஸோ அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க, அரியர்ஸ் இருக்கவங்க கூட பாஸ் பண்ணுறாங்க நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க யூஜிசியும் ஏஐசிடிஇ. ஸோ ஏஐசிடின்றது இந்த இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அதுக்கான ரெகுலேட்டரி ஏஜென்சி. யூஜிசிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள் போதும். அப்புறம் டேங்கட்கோ பற்றி ஒரு நியூஸ் இருக்குது, பவர் வேஸ்டேஜ் ஆகுதுன்றது பற்றி இருக்குது. ஜஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கீழே வசந்தகுமார் லைட் டு ரெஸ்ட் இன் ஹோம் டவுன். ஸோ காங்கிரஸ் லீடர் வசந்தகுமார் அவர் இப்போ இறந்துட்டார். ஸோ இந்த நியூஸ்லாம் இருக்குது, ஜஸ்ட் பாருங்கள் போதும். பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் இருந்தால் விட்டுடலாம், ரொம்ப உள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. பேஜ் நம்பர் 5, ட்ரக் ஸ்மக்லர் பற்றின நியூஸ் இருக்குது. இதையும் ஜஸ்ட்டு பாருங்கள். அவர் யார், அவர் பேர் அதெல்லாம் வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ட்ரக் ஸ்மக்லிங் வந்து ஆபத்தானது, யூத்தை அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் லிங்க் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, ஃப்ளஷ் ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, அதில் வர பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா டெரரிசம்குள்ளே பம்ப் பண்ணுவாங்க. இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் எல்லாம் இதுலேருந்து எடுப்பாங்க பணத்தை. அப்போது இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டி, நம்ம நாட்டினுடைய செக்யூரிட்டிக்குமே சம்பந்தம் இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு நியூஸ் எடுக்கலாம். அப்புறம் எடிட்டோரியல் பேஜ் 6. ஸோ எடிட்டோரியல் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லையா, எடிட்டோரியல் புரியல முதல் 2 மாதம் போகவே வேண்டாங்க, அதோட மல்லு கட்டி நிற்க வேண்டாம். 2 மாதத்துக்கு அப்புறம் போங்க, நல்லா புரியும். 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியான எடிட்டோரியல் எதாக இருந்தால் அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் உள்ளே போக வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரீவிசிட்டிங் பார் ஆன் ஸ்டேட்ஸ் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு மோஸ்ட் மார்ஜினலைஸ்ட் அமாங் எஸ்சிஸ் இஸ் வெல்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, எஸ்சி கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ரிசர்வேஷன், அதுக்குள்ளே தேவைப்பட்ட ஒரு ஸ்டேட் மாநிலமும் சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இது முன்னாடி 2004 ஒரு வெர்டிக்ட் ஜட்மெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எஸ்சி லிஸ்ட்ன்றது பிரசிடென்ஷியல் ஆர்டர் படி வருது, ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இப்போ அதே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, இல்லை நீங்கள் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லுது. காரணம் என்ன, எஸ்சி ரிசர்வேஷனில் ஒத்து கவனிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி டிஸ்கிரிமினேட்டட் பீப்புளுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது ரிசர்வேஷன். அதே ஒரு விதமான ஒரு ரைட் தான், ஒரு எம்பவர்மெண்ட் தான். ஆனால் அது ஒத்து கவனிச்சோன்னா இந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ளேயே ஆல்ரெடி கொஞ்சம் எம்பவர்டாக இருப்பாங்க, அவங்க தான் ரெகுலராக அந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கேட்டகரிக்குள்ளேயே ஒரு மார்ஜினலைசேஷன் இருக்கா, அந்த கேட்டகரிக்குள்ளேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கா, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்சி மட்டும் இல்லை, மற்றதுலேயும் இருக்குது, எஸ்டிலையும் இருக்குது, ஓபிசிலையும் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ளேயே அதுக்குள்ளேயே ஒரு சப் குரூப் கொண்டு வரலாமா. உதாரணத்துக்கு எஸ்சிக்குள்ளேயே ஒரு சில குரூப்ஸ் இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷனை அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வளர்த்துக்கணும். இதுதான் இந்த எடிட்டோரியலில் வந்திருக்கு. இந்த ஜட்மெண்ட்டுடைய பேர் எந்த வருஷம் வந்துச்சு, ஜட்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ் யார், இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ இது நீங்கள் எதுக்கு எடுக்கணும், குவாலிட்டி கான்ஸ்டியூஷன் கீழே எடுக்கணும். ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணுங்கள். எஸ்சி யார் அதை அறிவிப்பா, அந்த எஸ்சி ரிசர்வ் லிஸ்ட்டை. ஸோ அது அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரில் வரும். ஸோ இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஸ்டேட்ஸ் வேணும்னா அதில் சப் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அடுத்தது கீழே COVID-19 பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அலோன் அட் த டாப், கேப்ஸ் இன் இந்தியாஸ் ஹெல்த் கேர் எக்ஸ்போஸ்ட் பை பேண்டமிக். அதாவது ஹெல்த் கேர் இதில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்க பிரச்சனைகளை இந்த பேண்டமிக் வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு ரைட்டர் எழுதுறாருங்க. அவ்வளோதான் நியூஸ். இதில் நிறைய கொடுத்துருக்கு. பிரேசிலில் இருக்க பிரச்சனை, அங்கே இருக்க நிலவரம், இந்தியாவில் இருக்க நிலவரம், ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ, யாரெல்லாம் இறந்து போனாங்க, எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுக்கக்கூடாது. நாலேஜை மட்டும் எடுத்துகிட்டு ஓரம் வச்சிடணும் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் எடிட்டோரியலில் படிக்கணும். அப்போ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா ஹெல்த் கேரில் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாக இருந்தாலும், அந்த இறக்கவர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் இன்னும் நாம் இம்ப்ரூவ் பண்ணுறது நிறையா இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுடைய எண்ணிக்கை கம்மி, டெஸ்டிங் லேபரட்டரி கம்மி, மேன் பவர் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்காங்க. இதெல்லாம் தான் நீங்கள் லேர்ன் பண்ணோம்.
ஹெல்த் கேர் அஃபோர்டபுளாகவும் இல்லை இல்லையா, செலவு பண்ணி தான் நம்ம ஹெல்த் கேர் நம்ம அப்டைன் பண்ண முடியும். சாமானியர்கள் எல்லாருக்கும் ஹெல்த் கேர் போய் சேர்றதில்ல. இதெல்லாம் தான் சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணுங்கள். நம்ம ரிசர்ச் பண்ணுறோமா, ரிசர்ச்சும் நம்ம அந்தளவுக்கு பண்ணுறதில்ல இல்லையா, அதனால தான் ஒரு வேக்சின் நம்மளால் வேகமாக உருவாக்க முடியல. ஸோ இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், கோவிட்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும், ஓவரால் ஹெல்த் கேருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும், இதை மட்டும் எடுங்க போதும், மற்றதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போவேன். அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் a development that will hardly put India at ease. பெரிய எடிட்டோரியலுங்க, ஃபுல்லாக படித்தா ஒன்றும் புரியாது, நீங்கள் படிக்கவும் தேவையில்லை. நியூஸ் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்குது, அதோட லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. 2 பேராகிராஃபை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த எடிட்டோரியல் நடுவில் இருக்கிறதெல்லாம் படிக்கவே வேணாம். நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க, தேவையில்லாமல் ஒரு எழுத்தாக படிப்பாங்க, ஒன்றுமே புரியாது, கடைசியில் நியூஸ் பேப்பரை வெறுத்து விட்ருவாங்க. இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொன்னது போல் சிலபஸ்க்கு என்ன தேவை அதை மட்டும் படிங்க. இந்த ரைட்டர் மிஸ்டர் நாகராஜ் என்ன சொல்கிறாருங்க, வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட் அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்னா என்ன, அந்த பேரில் இருக்கிறது போலயே ஒரு நாடும் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அங்கே டெவலப் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது, அங்கே எந்த அளவுக்கு பிஸ்னஸ் கிளைமேட் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட் தான் இது. ஆனால் வேர்ல்டு பேங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நாடுகள் அவங்களுடைய டேட்டாவை சரியாக தர்றதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் பேசிக்காக நியூஸுங்க, சரியா. அதே நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவுடைய ரேங்கிங் இப்போ பெட்டர் ஆகியிருக்கு. ஃபஸ்ட் இருந்ததை விட இந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரபுளான கண்ட்ரி, நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு லாபம் இருக்கும், நீங்களும் வளரலான்னு சொல்கிற ரிப்போர்ட் தான் இதெல்லாம். ஆனால் ஆன் பேப்பர் நம்மளுடைய ரேங்க் அதிகமானாலும் ஆக்சுவலாக நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருக்கானா இல்லை. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை, இன்வெஸ்ட்மெண்ட் வரல, எஃப்டிஐ வரல, வேலை வாய்ப்பு இல்லை, ஸ்கில்ஸை வளர்க்க முடியல. ஆனால் நம்ம இந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் நம்ம வளர்ந்துட்டோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ இந்த தற்பெருமை கூடாதுன்றது இவர் சொல்கிறார், இதுதான் சொல்ல வர்றாரு. அப்போ இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இதோட இந்த நியூஸை முடிச்சுங்க. அடுத்தது சைனாவை பற்றி எழுதியிருக்காங்க ஒரு ரைட்டர், கேத்ரின் பி ஹேடா அப்படிங்கிறவங்க. அதாவது இப்போ இருக்க அந்த COVID-19 பேண்டமிக்கால இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சைனாவிலேருந்து நாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்றதை பற்றி எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே இப்போதைக்கு உள்ளே போகாதீங்க, ஃபஸ்ட்டு எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் போங்க. ஸோ பேசிக்காக நம்மளால் இந்த COVID-19 சிச்சுவேஷனை யூஸ் பண்ண முடியுமா, இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக, இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பாக நம்மளால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டவருக்கு காட்ட முடியுமா, நம்மளால் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியுமான்றதை பற்றி எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள், இப்போதைக்கு இதுக்குள்ளே நம்ம போக வேணாம், இது ஒரு காம்ப்ளெக்ஸான எடிட்டோரியல். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு, வென் கிரைசிஸ் பே பொலிட்டிக்கலி, பெரிய எடிட்டோரியல், இதை படிக்கவே வேண்டாம். நிறைய பேர் இதில் உட்காந்து நேரத்தை வீணாக்குவாங்க. ஸோ இது சிலபஸ்க்கு தேவையே இல்லைங்க. என்ன சொல்கிறாரு, கிரைசிஸ் இன் இந்தியா ஆர் கிரியேட்டட் அண்ட் யூட்டிலைஸ்டு டு ஃபர்தர் entrench the image of the leader as the only savior. அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிஃபிஷியலாக பிரச்சனைகளை, கிரைசிஸை, இக்கட்டான சூழ்நிலை இந்தியாவில் உருவாக்கி அதன் மூலமாக ஒரு லீடரை நம்ம ஹீரோ ஆக்குறோம், அவர் தான் வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் பற்றி இவர் சொல்கிறாரு. ஸோ இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருங்க போதும், அவ்வளோதான். சும்மா உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்கலாம். இது உண்மை தானே, இந்தியா வளரணுன்னா நிறைய லீடர்ஸ், நிறைய சூப்பர் ஹீரோ தேவையா, இல்லை. நாமளே சாதாரண மக்களே மாற்றத்தை கொண்டு வரலாம் இல்லையா. ஸோ அதை நம்மளே பண்ணலாம். சூப்பர் ஹீரோஸை எதிர்பார்த்து நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த செல்ஃப் எபிலிட்டி இருக்குது. இதுதான் சொல்ல வரேன், ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி எடிட்டோரியெல்லாம் விட்டுலாம், போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா ஏஎஸ் பன்னீர்செல்வம், இவர் ரெகுலராக எழுதுறவர், இவரும் இதே தான் சொல்கிறார். இவர் கிட்டத்தட்ட எதை பற்றி சொல்கிறாருன்னா, இதே மாதிரியே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. மீடியா எப்படி தேவையில்லாத விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி இவர் சொல்கிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுங்க, சரிங்களா. உதாரணத்துக்கு அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் அந்த நடிகருடைய அந்த மரணத்தை மீடியா ரொம்பவே சென்சேஷன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார், எக்ஸாம்பிளாக சொல்கிறார். இது பேர் என்ன சொல்லுவாங்க, மீடியா ட்ரையல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாவா இல்லையா. அவள் மீடியா வந்து ட்ரையல் பண்ணக்கூடாது, மிஞ்சி போனால் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு டேட்டாவை கேதர் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணலாம், இதுதான் பண்ணுமே தவிர மீடியாவே ட்ரையல் நடத்தக்கூடாது. மீடியாங்கிறது ஒரு கோர்ட்டு கிடையாது. ட்ரையல் நடத்தினா என்ன ஆகும், அது ப்ராப்பரான தீர்ப்பே வராது, பாப்புலிஸ்ட் ஒப்பீனியன் உள்ளே வந்துடும், ஆமாவா இல்லையா. என்ன சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஐபி, அவர் வந்து ஒரு கிரிமினல் கேஸில் சிக்கிறாருங்க. மீடியாவே ட்ரையல் நடத்தினா என்ன ஆகும், அவருக்கு சாதகமாக ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகிடுமா, அவர் பாவங்க.
என்ன தப்பு பண்ணிட்டாரு பெருசா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் ஆகிடுமா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்போல்டு பண்ண முடியாமல் போயிடும். இது ரொம்ப ஆபத்தானது. அப்போது ரூல் ஆஃப் லா இருக்கணும், ரூல் ஆஃப் மென் இன் இந்தியாவில் இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஆத்தர் சொல்கிறாரு. ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருங்க. அப்படியே கீழே வாங்க. அண்ட் அன்எடிஃபையிங் ஸ்பெக்டிக்கல், இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி நியூஸ் தான். ஸோ அந்த மேலே இருக்க ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜேர்னலிசம் அந்தளவுக்கு சரியில்லை, மீடியா ட்ரையல் பண்ணுறாங்க, சென்சேஷனலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு எடிட்டோரியல் தான் கீழே இருக்குது. இதையும் ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருங்க. ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ஃபேக்ட் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட் ஜேர்னலிசம் என்னென்னா, ஒரே நேரத்தில் எல்லா சேனலும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஒரே நியூஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒத்து பார்த்தோன்னா பிரோஜனம் இல்லாத நியூஸாக இருக்கும். ஆமாவா இல்லையா? இதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஆக்சிடென்ட் டெய்லிக்கு நிறைய பேர் சாகுறாங்க, பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை இருக்குது, பாவர்ட்டி இருக்குது, நிறைய பேருக்கு 3 வேளை சாப்பாடு இல்லை. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லையா? இதை நம்ம மீடியா பண்ணுறாங்களா? அதாவது செய்கிறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக மீடியா எடுத்துட்டோன்னா நம்ம அதை செய்கிறதில்ல, கவனம் செலுத்துறது இல்லை. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. சொல்லப்போனால் இட் இஸ் த 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 8th பேஜ் வாங்க. பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் நீங்கள் விட்டுடலாம். ஸோ அந்த பொலிட்டிக்கல் லீடர் சொல்கிறது அந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, கேரளா சிஎம் விஜயன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்கனாமி, கேரளாவுடைய எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100-day பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை ஜஸ்ட் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக கொண்டு வருவோம். ஃப்ரீ ஃபுட்டு நாங்கள் தருவோம், ஹெல்த் கேரை ஃப்ரீயாக தருவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் பாருங்கள். நீங்கள் என்ன கற்றுக்கணும், அது சோஷியல் இஷ்யூஸில் இது வரும், எக்கனாமிலையும் வரும். இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே ரூல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. அந்த எக்கனாமிக் மாடல் வந்து சோஷியலிசமை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட், அந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஃப்ரீயாக தரும், சோஷியல் வெல்ஃபேருக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம். அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது கேரளாங்கிறது சோஷியலிஸ்ட் மாடலில் பேஸாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அது. அப்போ அதனால தான் அவங்க நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு COVID-19 பேண்டமிக்லேருந்து வேகமாக மீண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் பண்ணணும். இப்போதைக்கு இது போதும். அடுத்தது ரோரோ ட்ரெயின், RORO டு சோலாப்பூர். ஸோ அந்த ட்ரெயின், அந்த ராரோன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, அந்த ட்ரெயின் மேலே ட்ரக்ஸை லோட் பண்ணிடுவாங்க. ட்ரக்குக்குள்ளே ஃபுல் லோடு இருக்கும். அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்ஸ் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது மேலே அப்படியே நிறுத்திடுவாங்க. ஒரு 100 ட்ரக்கை கூட நிறுத்தலாம். அந்த கூட்ஸ் ட்ரெயின் என்ன பண்ணும், 100 ட்ரக்கையும் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். அங்கேருந்து அந்த ட்ரக்ஸை இறக்கி, ட்ரெயின்லேருந்து இறக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நார்த் இந்தியா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து லோடு வருதுன்னு வைங்க, அந்த லோடு அப்படியே கொண்டு வருவாங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீரில் லோடு ஏறும், அப்படியே எடுத்துகிட்டு வந்து மத்திய பிரதேஷில் இறங்கிடும். அந்த லோடான ட்ரக் அப்படியே ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கேருந்து அந்த ட்ரக்ஸ் வந்து அந்த லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இந்த இடத்துல எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க, ஸோ பெங்களூர்லேருந்து சோலாப்பூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வரணும் இந்தியாவில். ரயில்வேஸை நம்ம அந்தளவுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய ஃப்ரைட் காரிடார்ஸ் இப்போ தான் பில்ட் பண்ணுறோம். அதில் ஒரு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணலாம், ஸோ ட்ரக்ஸ் இந்த ரோரோ சர்வீஸ் மூலமாக நம்ம லோட் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் காஸ்ட் நிறைய மிச்சமாகும், ஃபியூல் நிறைய மிச்சமாகும் இல்லையா. ட்ரெயின்லேயே நீங்கள் கொண்டு போனால் அந்த ட்ரக்ஸோடு சேர்த்து கொண்டு போயிடலாம். ஸோ ஃபியூல் நிறைய மிச்சப்படுத்தலாம். 100 ட்ரக்கை ஒரே ட்ரெயினில் கொண்டு போகலாம். அது எவ்வளோ டீசல் வேஸ்ட் ஆகும். அப்போ ஒரே ட்ரக்கை கொண்டு போயிடலாம். ட்ரெயின் வந்து வேகமாக போவோம், ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வேகமாக கிராஸ் பண்ணும். அப்போ ஸ்டேட் டு ஸ்டேட், இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரக்கை வச்சு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எப்படி எஃபிஷியன்ட் ஆகுறது அப்படின்ற பற்றி உங்களுக்கு அந்த யோசனை வளரும். ஸோ இது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு நியூஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஒரு நியூஸ் கூட. அக்ரிகல்ச்சரில் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணி எழுதலாம். அடுத்து பேஜ் நம்பர் 9. ஸோ எக்கனாமிக்கு வந்துட்டோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார்மர் RBI கவர்னர் உர்ஜித் பட்டேல் அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் NPAs என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இட் வில் இன்க்ரீஸ் த பாரோயிங் காஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் இந்த எக்கனாமி அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த வாரா கடன் NPA அதிகமாகிடுச்சுன்னா ஓவராலாக எக்கனாமிக்கு ஆபத்து, பேங்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். பேசிக்காக இதுதான் சொல்கிறார். ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருங்க, பெரிய எடிட்டோரியல் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்கனாமி நீங்கள் படிக்கும்போது NPAனா என்ன, அதனுடைய விளைவுகள் என்னன்றதை நீங்கள் செப்பரேட்டாக படிச்சுடுங்க. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிட்டு விடுங்க போதும், உடனே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அடுத்தது கீழே, மெனி இன்ஜர்ட் இன் ஸ்ரீநகர்
amid Muharram curbs. ஸோ ஒன்ஸ் செகண்ட் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிவிலியன்ஸ் அடிக்கடி அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. ஜஸ்ட் பாருங்கள் போதும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த பெல்லட் கன் வச்சு சுடுவாங்க. அதுலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி ஆகிருக்கு. ஜஸ்ட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், காஷ்மீரில் நம்ம பீஸை கொண்டு வரணும், டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். இந்த மாதிரி அங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, அந்த மிலிட்டன்ஸ் ப்ராப்ளம் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கு தீர்வு என்னங்க? நம்மளோட ஃபோர்ஸஸை அங்கே எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் சொல்லலாமா? அது தீர்வு இல்லை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட்டு நம்ம கொண்டு வரணும் ஜம்மு காஷ்மீரில். இதுதான் ஒரு தீர்வாக இருக்கும். அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வேலை செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போ இங்கே நம்ம உட்காந்துட்டு ஜம்மு காஷ்மீர் நம்ம வந்து மீட் எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அங்கே போய் வேலை செய்ய ரெடியாக இருக்கணும். அப்போ ஜம்மு காஷ்மீரை நம்ம டெவலப் பண்ணால் தான் அங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்வு வரும். அப்புறம் ரைட்டில் சின்ன நியூஸ், ஜஸ்டிஸ் மிஸ்ரா டிக்ளைன்ஸ் இன்வைட்ஸ் ஃபார் இஸ் ஃபேர்வெல். என்ன சொல்கிறாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அருண் மிஸ்ரா, அவர் இப்போ ரிட்டையர் ஆகி அந்த இதில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு? ஃபேர்வெல்லே வேணான்னு சொல்கிறாரு. ஜஸ்ட்டு பார்த்துட்டு விடுங்க. எத்திக்ஸில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ விளம்பரம்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. எதுக்குப்பா எனக்கு ஃபேர்வெல்லாம் வேண்டாம், என் வேலையை செஞ்சுட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்றாரு. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அப்புறம் கீழே பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் விட்டுடலாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட சில லீடர்ஸ் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உதாரணத்துக்கு ஆளும் கட்சியை எதிர்கட்சி அட்டாக் பண்ணோம், எதிர்கட்சியை ஆளும் கட்சி அட்டாக் பண்ணோம், உள்ள சப்ஸ்டான்ஷியலாக மேட்டர் இருக்கான்னு பாருங்கள், அப்படிலாம் விட்டுருங்க. இதில் ராம் மாதவ், ஸோ பிஜேபியினுடைய அந்த செக்ரட்டரி, ஸோ ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, கால்ஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆன் ஆர்சிஇபி. ஆர்சிஇபின்னு என்னங்க? ரீஜனல் கம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த ஆசியான் பிளாக் ஆஃப் கண்ட்ரிஸ் அதோடு சேர்ந்து மற்ற சில நாடுகள் இந்தியாவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறதா இருந்துச்சு. அது பேர் தான் ஆர்சிஇபி. நான் ரீசெண்டாக நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள. காரணம் என்னென்னா, இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதில் நம்ம சைன் பண்ணோம்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுடைய மார்க்கெட்டை ஃப்ளட்டிங் பண்ணிட்டோம், நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இது ஆபத்தாயிடும்னு சொல்லி இதை நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இப்போ அந்த ஆளுங்கட்சியில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம மறுபரிசீலனை பண்ணலாம், இந்தியா நம்ம குளோபல் லீடர்னு சொல்கிறோம், ஸோ ஃப்ரீ ட்ரேட் வேணும்னு நம்மளே ஆர்கியூ பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் நாமளே இந்த மாதிரி ஒரு ரீஜனல் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகாது சரி கிடையாது, ஸோ நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறாரு. இது முக்கியமான நியூஸ் இது. ஸோ இதை நோட் பண்ணுங்கள். ஸோ எக்கனாமியில் இது தேவை. உடனே ஆர்சிபி என்னென்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அது நீங்கள் தனியாக படிப்பீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எக்கனாமியில் ஆர்சிபி பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிப்பீங்க. அடுத்து பேஜ் நம்பர் 10. இதில் முக்கியமான நியூஸ் ஒன்றும் இல்லை. லாக்டவுன் எப்படி மனிதர்களை மென்டலாக அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றத பற்றி நியூஸ் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுருங்க, அவ்வளோ. ஒரு சின்ன நியூஸ் இருக்குது, ஆனால் முக்கியமான நியூஸ். யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ப்ராஜெக்ட்ஸை இனாகரேட் பண்ணியிருக்காருங்க. எங்கே? கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா. 400, அதாவது எவ்வளோக்கு? 400 crores. 400 crores முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா எடுத்து பாருங்கள். அதனுடைய ஈஸ்டர்ன், அதனுடைய வெஸ்டர்ன் போர்டு, மும்பை, இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படியே ஈஸ்ட்டு நோக்கி போனீங்கன்னா ரொம்ப ட்ரை ரீஜன், மரத்வாடா, விதர்பா, இங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டே கிடையாது. இங்கே மாவோயிஸ்டோட ப்ரெசன்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லையோ அங்கெல்லாம் இந்தியாவில் நிறைய இடத்துல மாவோயிஸ்ட் இருப்பாங்க. அப்போ மகாராஷ்டிராவில் இருக்காங்க, இந்த கட்சிரோலி போன்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. காரணம் என்ன? அங்கே டெவலப்மெண்ட் இல்லை. நம்மெல்லாம் எதை பற்றி பேசுகிறோம்? பாலிவுட் பற்றி பேசுகிறோம், மும்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் மகாராஷ்டிரா அவ்வளோ பெரிய மாநிலம், அதோடைய ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு. அதை பற்றி நம்ம யாருமே பேசுறது இல்லை இல்லையா? அப்போது நம்முடைய மைண்டை ப்ராடாக கொண்டு போகணும். ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கணும். அப்போது அண்டர் டெவலப்டு ஏரியாவுக்கு நிதின் கட்கரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போகிறாரு. இதை நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். அடுத்தது இதில் வேறு ஒன்றும் நியூஸ் இல்லை. பேஜ் நம்பர் 12 இன்டர்நேஷ்னல் நியூஸ். COVID-19 கேசஸ் கிராஸ் 25 million மார்க். ஸோ வேர்ல்டு லெவலில் 25 மில்லியனை கிராஸ் ஆகிடுச்சு. ஒரு சில கண்ட்ரீஸ், நியூசிலாந்து, சவுத் கொரியாவில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முடிகிற மாதிரி இருந்தது. இப்போ மறுபடியும் செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்குது. பிரேசில், இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் ஃபஸ்ட்டு ஃபேஸை இன்னும் இன்டென்சிஃபை ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், உள்ளெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக போக வேணாம். அப்படியே கீழே வாங்க. ஆப்கானிஸ்தான் சம்மந்தமான ஒரு நியூஸ். கானி நேம்ஸ் கவுன்சில் ஃபார் பீஸ் டீல் வித் தாலிபான். ஆப்கானிஸ்தான் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு? கானி என்ன சொல்கிறாரு? தாலிபானோட உட்காந்து பேச்சு நடத்தலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுருங்க. உடனே தாலிபான் எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, யார் லீடர், அந்த கவுன்சிலுக்குள்ள மெம்பர்ஸ் யார், இதெல்லாம் வேணாம். மறுபடியும் அந்த நியூஸ் வரும், அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அடுத்த ரைட்டில் ஹெஸ்போல்லா ஓப்பன் டு நியூ லெபனான் பேக்ட் ப்ரொபோசல். உடனே ஹெஸ்போல்லா அப்படின்னா என்னென்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இப்போதைக்கு
ஹெஸ்போல்லானா என்னென்னு அதை பற்றியே ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. ஹெஸ்போல்லாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர், ஒரு ஆர்ம்டு குரூப். இது யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெஸ்போல்லா வந்து இஸ்ரேலை எதிர்ப்பாங்க. இந்த ஈரான் போன்ற நாடுகள் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஒரு நல்ல உறவு இல்லை. ஸோ ஹெஸ்போல்லாவை யார் சப்போர்ட் பண்ணுறா? ஈரான் சப்போர்ட் பண்ணுறது. இது ஒரு ஆர்ம்டு குரூப், சரிங்களா? ஸோ ஹெஸ்போல்லா இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப உள்ளே போவேன்னா பெய்ரட் எங்கே இருக்குது? லெபனான் நாட்டில் இருக்க பெய்ரட்டில் ஒரு பிளாஸ்ட் நடந்தது இல்லையா ரீசெண்டாக? அந்த பிளாஸ்ட் சம்மந்தமாக ஹெஸ்போல்லா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே மறுபடியும் நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ரான்ஸுடைய ஒத்துழைப்பு ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், அவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இது சம்மந்தமாக நியூஸ் வரும், உங்களுடைய நாலேஜ் வளரும். அப்புறம் கீழே டிக்டாக் சேல் இன் யூஎஸ்ஏ மே நீட் சைனாஸ் அப்ரூவல். ஸோ அந்த டிக்டாக் ஆப் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க, அதுக்கு சைனாவோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு நியூஸ் வருது. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் உள்ளே போக வேண்டாம். அதோட வேல்யூ என்ன, யார் அப்ரூவ் பண்ண போகிறா, எங்கே அப்ரூவ் பண்ண போகிறா, இதெல்லாம் வேண்டாம். ஸோ இதோட முடிஞ்சது. லாஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வாங்க. எதுலேயும் நேரத்தை வின் பண்ணக்கூடாது. முக்கியமாக நியூஸ் வந்து அதை மட்டும் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் நியூஸை ஜென்ரலாக டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி ஒரு வருஷத்துக்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸை ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணால் போதும். ஸோ முடிஞ்சால் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்காக பாருங்கள், அப்படிலாம் விட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் நேரத்தை வீண் பண்ணக்கூடாது. ஸோ இதோட நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் முடியுது. இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.